மிதுனம் ராசி. மிதுனம பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து சொல்லிட்டோம், சனி வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். இந்த 10 அப்டின்னா என்ன? 10னா ஒரு மனிதனுடைய தொழில், ஒரு மனிதனுடைய அடையாளம். நீங்க யார்? உங்க தொழில் என்ன? உங்க வேலை என்ன? உங்க கல்வி என்ன? உங்க தகுதி என்ன? உங்க திறமை என்ன? உங்களுடைய அறிவாற்றல் என்ன? ஸோ, இந்த மாரி வந்து உங்கள பத்தின ஏதோ ஒரு விஷயம் வந்து பெஸ்ட் அப்டின்னு சொன்னோம்னா, அதான் 10த் ஹவுஸ். அந்த இடத்துல சனி வராருன்னா, அத வெளிய எடுப்பார்ன்னு அர்த்தம். அத வெளில கொண்டு வருவார். அதுதான் இந்த சனி செய்யக்கூடிய மேஜிக். சரி, மிதுன ராசி. ஓரளவுக்கு 10ல சனி. பிடிச்ச வேலையோ, இல்ல இடமோ, இல்ல தொழிலோ ஏதோ ஒரு மாற்றத்த கொண்டு வராருன்னு வச்சுப்போம். சப்ஜெக்ட் டு குரு 12த் ஹவுஸ்லேருந்து அப்புறம் அவரும் ஷிஃப்ட் ஆயிடுவாரு. ஏன்னா சனி 2 1/2 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட 2 1/4 வருஷம் இந்த முறை. அப்புறம் ராகு கேது டிரான்சிட்டுமே கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு. இவ்ளோ இருந்தும் மிதுன ராசிய சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, நட்சத்திரங்கள மிருகசீடம், இல்ல திருவாதிரை, இல்லன்னா புனர்பூசத்துல வருவீங்க. ரொம்ப சீக்கிரமா சனி திசைய சந்திச்சுருவீங்க. சப்போஸ் நீங்க திருவாதிரை அதிக பேர் மிதுனத்தில திருவாதிரையில பிறந்திருப்பீங்க. சனி திசை வந்து பார்த்தீங்கன்னா, 3வது திசையாவே வந்துரும். மிருகசீடமா இருந்தாலும் 4வது திசை. ரொம்ப க்ளோஸா வந்துரும். லைக் நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஒரு 18 வருஷம் தோராயமா ராகு திசைய எடுத்துப்போம். அப்புறம் ஒரு 16 நம்ம ரஃப்பா வந்து ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் வச்சுப்போம். எப்படியும் நீங்க 30 வயசுலலாம் சனி திசைய ஆல்மோஸ்ட் நெறைய பேர் சந்திக்க ஆரம்பிச்சுருவீங்க. மிருகசீடத்தில பிறந்தா மட்டும் கொஞ்சம் தள்ளி போகும். திருவாதிரை ஆர் புனர்பூசம் அப்படின்னு வந்துச்சுன்னா, புனர்பூசம்னா இன்னும் ஏர்லி. இன்னும் சீக்கிரமா சனி திசைய சந்திப்பீங்க. அப்போ ஒரு திருவாதிரையில பிறக்கிறவங்க இந்த 30லாம் சனி திசைய சந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னா, மிதுனத்துக்கு சனி 10ல வருது. அது திருவாதிரை ஆர் புனர்பூசமா இருந்து சனி திசையாக இருந்தால், வயது உங்களுக்கு அந்த ரேஞ்சில இருந்ததுன்னா, சப்போஸ் யாராவது வந்து 50லாம் கடந்துட்டீங்கன்னா, ஏன்னா சனி திசை இருக்காது. ஏன்னா 3 திசைகளுமே அதாவது சனி வந்து மிருகசீடத்தில பிறந்தாலே 4வது திசை. மிருகசீடத்திலேருந்து எடுத்தாலும் கூட, ஒரு தோராயமா 20 பிளஸ் 36 36 வயசுல சனி திசை ஆரம்பிச்சுரும். அது 56, 55 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போகும். அப்போ சனி திசை 50 கடந்தவங்களுக்கு, அதாவது மிதுன ராசியில பிறந்து 50 வயதை கடந்திருக்கீங்க அப்படின்னா, சனி திசை இருக்கிற வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் ரொம்ப எட்ஜ்ல பார்டர்ல இருக்கும். இதான் கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் இந்த திசைய உங்களுக்கு கிளீனா புரிய வச்சுட்டேன். அடுத்தது நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, இந்த மிதுனத்த பொறுத்தவரைக்கும், மிதுன ராசியா இருந்து, ஒருவேளை நீங்க வந்து லக்ன அடிப்படையில மிதுனமோ, ஏன்னா இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும் இல்லையா? அது மிதுனமாவோ, இல்ல ரிஷபமாவோ, இல்ல ஒருவேளை அது துலாம் லக்னத்த நீங்க சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, இல்ல ஒருவேளை நீங்க மகரம் அப்படிங்கிற லக்னத்த சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த பலன்கள்லாம் ஓரளவுக்கு டெஃபினட்டா எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ குடுக்கும். ஜாப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்க மனசுல ஏதோ ஒரு ஒரு வலி, ஒரு போராட்டம், அதெல்லாம் இது வந்து தவிடுபடியாக்கிடும். அது வந்து இந்த மாரி லக்னங்கள்ல சேர்ந்து வரணும். அதுலயும் அந்த லக்னங்கள்ல பிறந்து லக்னாதிபதியும் வலுவா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்தில பிறந்தீங்கன்னா, சுக்கிரன் நல்லா புதனோட வலுவா இருக்கணும். அதே மாரி சனி வந்து பர்த் சார்ட்லயும் நல்லா ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நல்லா வலுவா இருந்ததுன்னா, நிச்சயமா இது மாரியான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா ஏற்படுத்திரும்.